தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்சிலுவை மரம் வளரும் அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே பாடுபட்ட அந்த சிலுவை இன்றும் பராமரிக்கப்படுகிறது. அந்த சிலுவையில் உள்ள சிறு சிறு துண்டுகள் எடுத்து வெவ்வேறு புனித நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் அருகே மணப்பாடு என்ற ஒரு கடற்கரை கிராமம் புனித சவேரியார் அங்கு பங்கு தந்தையாக பணியாற்றிய அந்த பங்கு. திருச்சிலுவை கோயில் என்று ஒரு கோயில் கடற்கரையில் உள்ளது. அந்த கோயிலில் திருச்சிலுவை வைக்கப்பட்டுள்ளது. அந்த திருச்சிலுவையின் கீழே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட கல்வாரி சிலுவையின் சிறிய துண்டு ஒன்று எடுத்து வந்து இங்கே புனிதப்படுத்தப்பட்டு திருச்சிலுவையின் கீழ் அது பொருத்தப்பட்டுள்ளது. நடைபெறுகின்ற அதிசயம் என்னவென்று சொன்னால், அநேக மக்கள் இந்த திருச்சிலுவையின் துண்டை தினந்தோறும் வணங்கி அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வருகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட அந்த கல்வாரி சிலுவையின் ஒரு சிறிய துண்டு அங்கு வைக்கப்பட்டுள்ளது. அநேக மக்கள் வந்து வழிபட்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள். ஆனால் நடைபெறுகிற மிகப்பெரிய அதிசயம் என்னவென்று சொன்னால், அந்த திருச்சிலுவையின் கீழ் கல்வாரி சிலுவையின் துண்டு வைக்கப்பட்ட பின்பு அந்த திருச்சிலுவை மரம் வளர ஆரம்பிக்கிறது. அதுதான் அதிசயம். தற்பொழுது அந்த திருச்சிலுவை மரமானது மேல் நோக்கி வளர ஆரம்பித்தது. பின்பு தடுப்புகள் வைக்கப்பட்ட பின்பு தற்பொழுது அந்த திருச்சிலுவையானது இடதுபுறமும் வலதுபுறமும் நோக்கி வளர ஆரம்பித்துள்ளது. திருச்சிலுவை மரம் அங்கு வளர ஆரம்பித்துள்ளது. இது அங்கு உள்ள பங்கு மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மணப்பாடு திருச்சிலுவை கோயிலில் நடைபெறும் அதிசயம், திருச்சிலுவையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள கல்வாரி சிலுவையின் துண்டு வைக்கப்பட்ட காரணத்தினால் திருச்சிலுவை மரமே வளர ஆரம்பித்துள்ளது. அநேக மக்கள் இந்த அதிசயத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள், விசுவசிக்கிறார்கள், அங்கே வழிபட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை செல்கிறார்கள். தூத்துக்குடி செல்ல வாய்ப்புள்ளோர் திருச்செந்தூருக்கு அருகே உள்ள அந்த மணப்பாடு திருச்சிலுவை கோயிலுக்கு செல்லவும். அங்கே தங்கும் வசதிகள் உண்டு. கடற்கரை கிராமம், ஒரு ஜெருசலேம் போன்று அந்த கிராமம் காட்சியளிக்கிறது. மீன்கள் உணவாக குறைவான விலையில் கிடைக்கும் நல்ல ஒரு சுற்றுலா ஸ்தலமாகும். ஆகவே மணப்பாடு திருச்சிலுவை கோயிலுக்கு சென்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வரவும். தாய் தமிழ் உறவுகளே, சண்டே ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ஊழியத்துக்கு உதவவும், தங்களால் முயன்ற அளவு உதவவும். ஆமென்.